திருப்புகழ் 856. மதி அஞ்ச திரு நிறைந்த மாமுக மயில் அஞ்ச கிளி இனங்களாம் என மதுரம் செப்பிய மடந்தை மேனகை ரதிபோல மருவும் பொற்குடம் எழுந்த மாமுலை வளர் வஞ்சிக் கொடி நடந்தவாறு என வரு துங்க கடல் அணங்கு போல்பவர் தெருவூடே நிதம் இந்தப்படி இருந்து வார் அவர் பொருள் தங்க பணி கலந்து போய்வர நெறி தந்திட்டு அவர் வசங்களாம் என உழலாதே நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்த தமிழ் சொரிந்து பாடவும் அருள் தாராய். நதி மிஞ்ச ஜடை விரிந்த நாயகன் உமை அன்பில் செய்யும் மிகுந்த பூசனை நலம் என்று உள் குளிர் சிவன் பராபரன் அருள் பாலா. நவகங்கைக்கு இணை பகர்ந்த மாமணி நதி பங்கில் குலவு கந்துகாபுரி நகர் பொங்கித் தழைய வந்து வாழ்வுறு முருகோனே. கதி தங்க தகு கணங்கள் வானவர் அரிகஞ்சத்தவர் முகுந்தர் நாவலர் கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்க என அருள் நாதா. கருவம் பற்று இகல் விளைந்த சூரொடு தளம் அஞ்ச பொருது எழுந்து தீ உகள் கிரௌஞ்சகிரி வகிர்ந்த வேல் உள பெருமாளே. நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்த தமிழ் சொரிந்து பாடவும் அருள் தாராய். கிரௌஞ்சகிரி வகிர்ந்த வேல் உள பெருமாளே. விலைமங்கையர் சந்திரனும் அஞ்சி நாணம் கொள்ளுமாறு பொலிவுடைய முகத்துடன் மயிலும் மங்கையரின் சாயலுக்கு நிகரில்லை என எண்ணி அஞ்ச கிளியின் கூட்டம் போல் விளங்கி இனிய சொற்களை பேசும் மேனகை ரதி எனப்படுகின்ற தேவர் உலக மங்கையர் போல் விளங்கி பொருந்திய தங்கக்குடம் போன்று எழுந்த அழகிய கொங்கைகளுடன் வளர்கின்ற வஞ்சிக் கொடி நடந்தது போல் உலவி உயர்ந்த கடலில் தோன்றி எழுந்த திருமகள் போன்ற அழகை உடையவர். தெருக்களிலே நாள்தோறும் இவ்வாறாக இருப்பர். இருந்து தம்மிடம் வருபவர்களின் பொருள்களையும் தம்மிடமே தங்குமாறு செய்து கொள்வர். அத்தகையவர்களுடன் கலந்து போகவும் வரவும் வழி தருபவரின் வயமானேன் என்று சொல்லும்படி யான் தெரியாமல் நின் திருவருளை அளித்தருளுக என்று வேண்டுகிறார். கங்கையாறு பொங்கி எழுகின்ற சடையுடைய நாயகனாம் உமையால் அன்புடன் செய்யும் பூஜையை இது நன்று எனக் கொண்டு மனம் குளிர்ந்த சிவபெருமான் பராபரமூர்த்தி அருளிய குழந்தையே. புதுமை உடைய கங்கையாற்றுக்கு ஒப்பான மண்ணி ஆற்றின் பக்கத்தே விளங்கும் கந்துகாபுரியில் செல்வங்களெல்லாம் மேன்மையுற்று விளங்கும்படி வந்து வாழ்வு கொள்கின்ற முருகனே. நவகங்கைக்கு இணை பகர்ந்த மாமணி நதி பங்கில் மணி நதில் மண்ணியாறு குலவு கந்துகாபுரி நகர் பொங்கித் தழைய வந்து வாழ்வூர் முருகோனே. நல்ல கதி தம்மிடம் தங்குவதற்கு வேண்டிய பெருமை உடைய 18 கணங்கள் தேவர்கள் இந்திரன் நான்முகன் திருமால் புலவர்கள் என்னும் கூட்டம் சிறந்து விளங்க கருணை பொழிந்து வாழ்வீர் என்று அருளிய நாதனே. கதி தங்க தகு கணங்கள் வானவர் அரி கஞ்சத்தவர் முகுந்தர் நாவலர் கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்க என அருள் நாதா. கர்வம் கொண்டு பகைமை கொண்ட சூரன் உடன் அவனது படையும் அஞ்சும்படி போர் செய்து எழுந்து தீ தாவி எழும் கிரௌஞ்சமலையை பிளவுபடுத்தி வேலை உடைய பெருமாளே.
செல்வம் பெருகவும் பல தவப்பேற்றின் பயனால் உன்னை புகழும்படியான அறிவு புலப்பட்டு நான் நின்னை ஒளிவுடைய சந்த தமிழ் பாக்களால் நிறைய பாடிடவும் நின் திருவருளை அளித்தருளுக என்று வேண்டுகிறார். அருணகிரியார் சந்தப்பாக்களால் முருகனை பாடுகிறார். இவ்விருப்பம் அவருக்கு வயலூரில் கிட்டியது. மணி நதி இங்கு மண்ணி ஆற்றை குறிக்கிறது. கந்துகாபுரி கந்துகம் என்பது பந்து. உமையாள், இலக்குமி, கலைமகள் என்னும் மூவரும் பந்தாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சிவபெருமான் வந்தார். அவர் வந்ததை அவர்கள் மூவரும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால் சினம் கொண்டு அவர்களை பசுவாக பிறக்குமாறு சபித்தார். உமையம்மையார் ஆடிய பந்து வந்து அணைந்த நல்லூர் பந்தனை நல்லூர் ஆயிற்று.